நான் ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப மொனாட்டனஸாக இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் டிஃபர் ஆகுது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் போரில் வந்து ரொம்ப ரகேடான டஃப்பான ஒரு பொண்ணு, அண்ட் இப்போ காதலிக்க நேரமில்லையில் வந்து வெரி சாஃப்ட், இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு டிஜே பானு. பட் தென் இந்த கேரக்டரைசேஷன் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு வாட்டியும் வந்து யூர் அனலைசிங் அண்ட் இது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இல்லை, ஸ்டோரி கேட்குறதுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் நான் ஃபர்காட்டன் ஆர்மி பண்ணும்போது பாலிவுட்டில் அந்த கேரக்டர் வந்து சிங்கப்பூரில் வளர்ந்து ஒரு டிஸ்பிளேஸ்டான ஒரு பொண்ணு, ஆனால் தமிழ் பொண்ணு, 1940s ஸ்டோரி. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ் பண்ணும்போது அது அவ்வளோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபெம் ஃபட்டால் மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி விட்டாங்க. ஸோ அது எனக்கு அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. என்னால் அதை பண்ண முடியுமா இல்லையான்னு கூட நான் ரொம்ப டவுட்டில் இருந்தேன். அருணுக்கு டவுட் இல்லை, ஆனால் எனக்கு வந்து எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட டவுட். ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் மக்கள் சொல்கிறதுக்கப்புறம் இப்போ ஓகே அவங்களுக்கு மேடம் அப்படின்னா தெரியலையே, அப்படின்னா நீங்கள் தெரியலையே தவிர எதுவுமே சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி.